தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பெண்களை மையப்படுத்திய கதைகள் அதிகரித்து வருகின்றன. அந்த வரிசையில் சீனியர் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களை தாய்க்கிழவி என்ற முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் காட்டி அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் வெளியான படம்தான் தாய்க்கிழவி. இந்த தாய்க்கிழவி எப்படி இருக்கிறார் வாங்க பார்க்கலாம். ஊரையே நடுங்க வைக்கும் பவுனுதாயி என்ற வட்டிக்காரி தாய்க்கிழவியாக ராதிகா. ஊரில் யாருக்கு வேண்டுமானாலும் பணம் கொடுத்து வட்டி வாங்கி தினமும் வீட்டுக்கு வந்து கதவு தட்டி வசூல் செய்வது இவரின் வேலை. அவரை பார்த்தாலே மக்கள் தெரித்து ஓடுவார்கள். இப்படி எல்லோரையும் மிரட்டி கொண்டு வாழும் இந்த பெண்மணியை இவர் எப்போது இறப்பார் என ஊரே காத்திருக்கிறது. அவருக்கு 3 மகன்கள், அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி. மேலும் ஒரு மகள். 3 மகன்களும் அம்மா எப்போது இறந்து சொத்து எங்களுக்கு கிடைக்கும் என காத்திருக்க, மகள் மட்டும் கணவரை விட்டுவிட்டு அம்மாவுடன் வீட்டிலேயே இருந்து பார்த்து கொள்கிறார். இந்நிலையில் ராதிகாவின் உடல்நிலை திடீரென மோசமடைகிறது. இன்னும் 2 நாளில் உயிர் பிரியும் என டாக்டர்கள் கூற ஊரே வந்து சூழ்கிறது. அப்போதுதான் 160 பவுன் நகை சேர்த்து வைத்திருப்பது மகன்களுக்கு தெரிய வருகிறது. அந்த நகையை தங்கள் சகோதரிக்கும் அவள் கணவருக்கும் தெரியாமல் அபகரிக்க திட்டம் போடுகிறார்கள். அதன் பிறகு வீட்டுக்குள் நடக்கும் சண்டை, சதி, நகைச்சுவை, உணர்ச்சி கலந்த கூத்துதான் படத்தின் மையம். ராதிகா இந்த கதாபாத்திரத்தை நடித்தார் என்று சொல்வதை விட வாழ்ந்தார் என்பதே சரி. படத்தின் பெரும்பாலான காட்சிகளில் படுக்கையிலேயே இருந்தாலும் கண் பார்வை, குரல், முகபாவனை கிடைத்த இடத்திலேயே அட்டகாசம். ஊரையே ஆட்டிப்படைக்கும் தாய்க்கிழவியாக அவர் உருவாக்கிய தாக்கம் பெரிய பலம். அதேபோல் பாலசரவணன், அருள்தாஸ், சிங்கம்புலி மூவரும் தங்கள் தனித்தனி பாணியில் சிரிப்பையும் சின்னத்தையும் சுயநலத்தையும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சிங்கம்புலி கமல் ரசிகராக பாடல்கள் பாடும் இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் சரவெடி கொண்டாட்டம் போல அமைந்துள்ளது. ஒரு குடிகார கதாபாத்திரம் கூட நினைவில் நிற்கும் அளவுக்கு செம்ம பங்களிப்பு. படம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நாயகி படுக்கையிலே கிடக்கிறார் என்றால் அடுத்தது என்ன என்று தோன்றும். ஆனால் அதையே பலமாக மாற்றி பெண்ணியம், சம உரிமை, சுயநிறைவு போன்ற கருத்துக்களை இயல்பாக கதைக்குள் கலக்கிறார் இயக்குனர். கிளைமேக்ஸில் ராதிகா வாயிலாக வரும் வசனங்கள் கைத்தட்டலை குவிக்கிறது. பெண் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதுதான் அவளை கடைசி வரை காப்பாற்றும், அதுதான் உண்மையான சுதந்திரம் போன்ற வசனங்கள் மனதில் பதியும். மருத்துவமனையில் வட இந்திய டாக்டர் ஒருவர் மற்றவர்களுக்கு தெரியாத மொழியில் பேசுவதை கண்டித்து, மற்றவர்களுக்கு தெரியாத மொழியில் பேசுவது பெருமை இல்லை, அது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லும் காட்சி சமூக கருத்தை சுட்டிக்காட்டுகிறது. அறிமுக படம் என்றே நம்ப முடியாத அளவுக்கு நகைச்சுவையும் உணர்ச்சியும் சமநிலையாக வந்துள்ளது. ஒளிப்படிப்பு அந்த ஊரின் மக்கள், வாழ்க்கை முறை, கலாச்சாரம் அனைத்தையும் கண்முன் நிறுத்துகிறது. நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை காட்சிகளுக்கு உயிரூட்டுகிறது. மொத்தத்தில் தாய்க்கிழவி ஒரு பெண்ணை பற்றி பேசும் படம் மட்டுமல்ல, பெண் ஜெயிக்க வேண்டும் என்றால் செயலில் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அதையே வெற்றியாக நிரூபித்த படம். தாய்க்கிழவி திரையில் மட்டுமல்ல, கருத்திலும் ஜெயித்த கிழவி.